என்னடா இன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம அன்னாசி பழத்தை வச்சு ஒன்று செய்ய போறோம். அது என்ன ரெசிபின்னு செய்யும் போது சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்டா நிறைய சமைக்கிறோம், அடாவடியா திங்கிறோம். அன்னாசி பழத்தை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த சைஸில் நம்ம போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறோம். மக்கா 10 பல்லு பூண்டு போட்டால் போதும் மக்கா, ரொம்ப போடக்கூடாது மக்கா. அன்னாசி வறுவல். இந்த அன்னாசி வறுவலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, 2 சட்டி அன்னாசி பழம், ஒரு தேவையான அளவு சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இந்த மிளகுத்தூள், இதெல்லாம் நல்லா போட்டு நம்ம பெரட்டிக்க போகிறோம். பெரட்டி அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு, 2 கப்பு காஷ்மீரி சில்லி, இதில் 2 கப்பு நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா காரம் கம்மியாக போடுங்க. வெயில் நேரமாக இருக்குது, அப்படியே பரவலாக தூவிக்கலாம். பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அப்படியே பரவலாக போட்டாச்சு. அடுத்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் என்ன தூள்? நான் தான் சொன்னேன் மஞ்சத்தூள். ஏற்கனவே அது மஞ்சளாக தானடா இருக்குது, எதுக்குடா மஞ்சத்தூள் போடணும் சொல்லு பார்ப்போம். சரி, இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இதோட நம்ம கல் உப்பு போட போகிறோம். கல் உப்பு நம்ம வந்து நைஸ் உப்பு வந்து நல்லாயிருக்கும். சரி, கல் உப்பு அப்படியே போட்டோம்னா அதில் சாராது. அதனால் கையில் வச்சு இப்படி ஒரு அரை, ஒரு நசுக்கு அப்படியே நசுக்கிட்டு அப்படியே தூவினோம்னா அப்படியே அன்னாசியை வந்து அப்படியே கையை வச்சு ரொம்ப அழுத்தி இது பண்ணக்கூடாது, நல்லா அப்படியே மசிச்சு விடணும். நல்லா பிசையணும். பிசைய அந்த அன்னாசி பழத்தில் உள்ள சாறு அப்படியே இறங்கி இந்த மசாலாலாம் ஒன்றா கலக்கும் போது வருமே ஒரு வெறி. நமக்கு திங்கணும்னு தோணுமே. அதுக்கு ஏஞ்சி உங்கள் மூஞ்சி அப்படி போகுது? இல்லை, வெறின்னு சொன்னல, அது மூஞ்சி ரியாக்ஷன் வரணும்ல, அதுக்காக. அப்போ அன்புன்னு சொன்னா பிசைகிறமே ஒரு அது நல்லா இருக்கணும் அப்படின்னு அன்பு. கருணை பிசைகிறமே நல்லா திங்கணும். அழுகை பேசுகிறமே. வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜி. சித்தப்பு சிக்கனு வராலே. என்ன ஜி வலிப்பா? இல்லை, எல்லாமே நமக்கு அந்த நம்ம செய்கிற ரெசிபியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம்ல, அதில் வந்து ஆனந்தத்தில் இப்போ ட்ரெண்டிங்கான சாங்கெல்லாம் நம்ம பாடி ஆடணும் போல் தோணுது. இது 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஆனால் வந்து இங்கே இருங்க, இன்னொன்று சொல்லிடுறேங்க மக்களே, என் நண்பர்களே, இந்த பானையோட அருமை வந்து இந்த வெயில் நேரத்துலாம் தெரியும். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற தண்ணி உடம்பு சூடு, அது சில பேருக்கு ஒத்துக்கிறோம், சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி பானையில் தண்ணி ஊற்றி கீழே மண்ணை வச்சு, ஈர மண்ணை வச்சு அதை வச்சுருங்க. மதியம் குடிக்கும்போது சிலுன்னு இருக்கும். அவ்வளோதான் மெசேஜ் ஜி. அது பேர் ஃப்ரிட்ஜ் இல்லை ஜி, ஃப்ரிட்ஜ்.
சுத்தமான நல்லெண்ணெய். இங்கே பாருங்கள், அப்படியே கொலன்னு நல்லா அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெயில் செஞ்சு சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து உடம்புல ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். வாங்க, நல்லா சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களாம் செய்யும் போது எங்கடா தண்ணி எண்ணெய் வரல. சுத்தமான நல்லெண்ணெய், அது ஏன் எண்ணெய் வரல? ஏன்னா ஓட்ட போட மறந்தாச்சு. புதுசாக பாட்டில் வாங்கினோமா, சட்டி வெடிக்க போதே. ஏன்னா வாய் பேசுறீங்களே ஜி, அது என்னன்னு பார்க்க மாட்டீங்களா ஜி? இல்லை, எனக்கு தான் அதை பற்றி சரியில்லை. சரி, நீ அதை சொல்லி முடிக்கிறதுக்கோ நீ ஏன் சொல்லலாம்ல, இந்த மாதிரி தம்பி என்ன ஓட்ட போட மாட்டேறான்னு சொல்லலாம்ல. ஸோ மண் சட்டினால பயம் இல்லைங்க, போதும் எண்ணெய். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம். லேசாக ஒரு கிண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்க போகிறோம். வெங்காயம் வேகணும் இல்லையா, அதனால் 2 பல் உப்பு போட்டுக்க போகிறோம். இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம்? இதை வந்து நானே கேட்கலான் இருந்தேன், நீங்கள் வந்து அதை எடுத்து கொடுத்துட்டீங்க. அது பாஸ் இது யார் சாப்பிட்லான்னா, குழந்தைங்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருமே சாப்பிட்லாம். மெயினாக வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பள்ளி போயிட்டு வந்துட்டு அம்மா ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு அவங்க பசியோடு வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் காரத்தெல்லாம் கம்மியாக போட்டு இந்த மாதிரி நீ செஞ்சு வச்சு ஒரு நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ஸ்பூன் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மசாலாவை பொண்ணு வறுத்துக்கணும். இப்போ அன்னாசியை நல்லா உள்ளே இறக்க போகிறோம். வாங்க, இப்படி இதில் காலை வச்சு அப்படியே போங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க, எல்லாரும் போங்க. மூடியை திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சாலேன்னு. நம்ம 8 அல்லது 10 நிமிஷம் வைக்கணும். வாங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. சிம்மில் வைக்கணும். இதில் எப்படி சிம்மில் வைப்பீங்க? ஏன்னா இப்போ ஒரு 5 விறகு வைக்கிற இடத்துல 3 விறகு எடுத்துட்டோம்னா 2 விறகு தானே எரியும். அப்போ சிம்மில் எரியுங்கள, அவ்வளோதான். நண்பர்களே, அன்னாசி பழம் பிரட்டியாச்சு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்ல போகிறோம். வாங்க, சட்டி இறக்கிடலாம். வாசனை வர அடிக்குது, இறக்கிடலாம். சீக்கிரம் இறக்கலாமா? உனக்கு கிடையாது, கேமரா கட் செய்யப்படும். இல்லை, வாங்கிக்கலாம். இறக்கி வச்சிடலாமா? வைக்கலாம். வச்சுறேன். என்ன தம்பி மூர்த்தி, எப்படிப்பா இருக்கு? என்னடா திடீர்னு தம்பின்ற? என்னப்பா அப்புறம் நீ பாட்டுக்கு இது கேட்டீன்னா? இல்லைனா ஃபுட்டேஜை டெலிட் பண்ணுறோம். நான் எடுத்த வரைக்கும் டெலிட் செய்யப்படும். அப்படியா? நம்ம அண்ணாச்சியை நல்லா வறுத்து பெரட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதை நம்ம சாப்பிட போகிறோம். இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அம்மா என்ன செஞ்சு கொடுங்க, என்ன செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்கள் கணவர்மாருக்கு செஞ்சு கொடுங்க, இல்லை கணவர்மார் ஒய்ஃபுக்கு செஞ்சு கொடுங்க. ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன ரெசிபி ஒர்க் அவுட் ஆகும், வேறு எதுவும் இல்லை. நீ எதுவும் வேறு எதுவும் நினச்சியா என்ன? அதை தான் கேட்கலான்னு வரதுக்குள்ளே நீயே சொல்லிட்ட. நீ நினைப்படா, நீ நினைப்ப. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம். நான் ராஜசேகர் அண்ட் மூர்த்தி. பாய்.